இப்போ இதை நான் மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன் அப்படின்னா இப்போ பாருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு மூவ் பண்ணிருக்கேன். வெர்னியர் ஸ்கேல் என்ன பண்ண முடியும், என்னால மூவ் பண்ண முடியும். இப்போ இதுதான் அந்த மூவ்மெண்ட். ஓகே, சோ இந்த வெர்னியர் ஸ்கேலை மூவ் பண்ண முடியும். மெயின் ஸ்கேல்ல இப்போ 0ல இருந்து 1 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது. வெர்னியர் ஸ்கேல் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இதுக்கு இன் பிட்வீன்ல நமக்கு எத்தனை டிவிஷன்ஸ் இருக்கும், 10 டிவிஷன்ஸ் இருக்கும். கரெக்ட்டா? ஏன்னா 10 mm நம்ம வச்சிருப்போம், which mean 10 டிவிஷன்ஸ் இருக்குதுன்னு அர்த்தம். சோ இங்க இருந்து இது வரைக்கும் வந்து நமக்கு 1 mm. கரெக்ட்டா? 1 mm. வெர்னியர் ஸ்கேல் பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேலே அதே மாதிரி 0ல இருந்து 10 டிவிஷன்ஸ் இருக்கும். சரியா? 0 1 2 3 up to 10 டிவிஷன்ஸ் வரைக்கும் இருக்கும். பட் இங்க என்னன்னா இதோட 10 டிவிஷன்ஸ் இதுல இருக்கக்கூடிய 9 டிவிஷன்ஸோட கோயின்சைட் ஆகும். சோ இதோட 10th டிவிஷன் வந்து இதோட 9th டிவிஷனோட கோயின்சைட் ஆகும். இதுதான் இதுல இருக்கக்கூடிய கான்செப்ட். அதாவது 10 வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் 9 மெயின் ஸ்கேல் டிவிஷனோட கோயின்சைட் ஆகுது. இதனால நமக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா இங்க பாருங்க, இதுல இந்த 0 இங்க இருக்கு இல்லையா? சோ இந்த நான் என்ன பண்றேன், 9 mm கரெக்டா என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா 10 பிரிச்சு வச்சிருக்கேன். சோ இங்க இருந்து இங்க வரைக்கும் எனக்கு 9 mm. சோ 9 mm 10 பிரிச்சு வச்சேன் அப்படின்னா அதுதான் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். அப்ப 9 mm 10 பிரிச்சு வச்சேன் அப்படின்னா சோ 0.9 mm அப்படிங்கிறது தான் ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன். சோ ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் எவ்வளவு இருக்கும், 0.9 mm இருக்கும். ஸ்டில் எனக்கு இன்னும் அட்வான்டேஜ் புரியல. ஏன்னா இந்த கேப் வந்து 0.9, இந்த கேப் எவ்வளவு 0.9, இங்க கேப் எவ்வளவு 1 mm. நார்மல் ஸ்கேல்ல ஒரு கேப் 1 mm அப்படின்னா வெர்னியர் ஸ்கேல்ல நம்ம என்ன பண்றோம், என்னால 1 mm ஃபர்தரா டிவைட் பண்ண முடியாது. இப்போ நார்மல் ஸ்கேல்லையே நான் இங்க சின்ன சின்னதா கோடுகள் போட்டேன் அப்படின்னா ரொம்ப கன்ஃபியூசிங்கா இருக்கும், நம்ம பார்க்க முடியாது இல்லையா, ரீட் பண்றது கஷ்டமா இருக்கும். சோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னா கூட ஒரு ஸ்கேல் வச்சுட்டு அந்த ஸ்கேல்ல எப்படி கோடு போட்டுருக்கேன் அப்படின்னா 1 mm ல கோடு போடுறதுக்கு பதிலா 0.9 mm ல கோடு போட்டுக்கிறேன். அப்படி கோடு போட்டுட்டேன்னா இதோட 10 டிவிஷன் இதோட 9 டிவிஷனோட மேட்ச் ஆகும். ஸ்டில் இது எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ இது 0.9 mm, ரைட்? இப்போ இந்த கேப் இருக்கு பாத்தீங்களா, இந்த கேப் அதாவது இந்த 1 mm இந்த வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் உள்ள கேப், இந்த கேப் தான் நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ. அதை நம்ம என்ன சொல்லுவோம், லீஸ்ட் கவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சோ என்ன சொல்லுவோம், லீஸ்ட் கவுண்ட். சோ லீஸ்ட் கவுண்ட் இப்போ நார்மல் ஸ்கேல்ல லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது நம்மளால மெஷர் பண்ணக்கூடிய மினிமம் வேல்யூ which is 1 mm. நார்மல் ஸ்கேலோட லீஸ்ட் கவுண்ட் 1 mm. அதுவே வெர்னியர் ஸ்கேல்ல லீஸ்ட் கவுண்ட் எது அப்படின்னா இந்த 0.9 mm ல மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும் இருக்கக்கூடிய இந்த கேப் உங்களுக்கு இங்க தெரியும் நினைக்கிறேன். நான் கொஞ்சம் ஜூம் பண்ணி காமிக்கிறேன். சோ இதுதான் அந்த கேப். இந்த கேப் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த கேப் இருக்கு இல்லையா, இந்த கேப் தான் நமக்கு லீஸ்ட் கவுண்ட். சோ லீஸ்ட் கவுண்ட் அப்படிங்கிறது ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷனுக்கும், ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் தான் இதுதான் ஒரு மெயின் ஸ்கேல் டிவிஷன் which is 1 mm இருக்கும். ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷனுக்கும், ஒரு வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் தான் இந்த கேப், இதுக்கு இடையில இருக்கக்கூடிய கேப். சோ இங்க நமக்கு பார்த்தோம் அப்படின்னா 1 - 0.9 which is 0.1 mm, ரைட்டா? இப்போ இதை எப்படி நம்ம மெஷரபிளா வருது, இதை எப்படி யூஸ் பண்றது, இதை ஜஸ்ட் இப்படி மூவ் பண்ணீங்க அப்படின்னா இந்த லைன் இப்போ நார்மல் கண்டிஷன்ல இங்க இருக்கக்கூடிய 0th லைனும் இங்க இருக்கக்கூடிய 0th லைனும் எனக்கு என்ன இருக்குது, மேட்ச் ஆயிடுது. சோ நார்மல் கண்டிஷன்ல இந்த 0th லைனும் இந்த 0th லைனும் எனக்கு என்ன இருக்குது, மேட்ச் ஆயிடுது. அதே மாதிரி இங்க இருக்கக்கூடிய 9th லைனும் அதாவது மெயின் ஸ்கேல் இருக்கக்கூடிய 9th லைனும் வெர்னியர் ஸ்கேல் இருக்கக்கூடிய 10th லைனும் எனக்கு மேட்ச் ஆயிடுது. இப்போ இதை நான் மூவ் பண்றேன், இப்படி மூவ் பண்றேன் அப்படின்னா இப்போ பாருங்க கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா நான் எவ்வளவு மூவ் பண்ணிருக்கேன், 0.1 mm தான் மூவ் பண்ணிருக்கேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் லைனும் எந்த ஃபர்ஸ்ட் லைனும் வெர்னியர் ஸ்கேல்ல இருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லைனும் மெயின் ஸ்கேலோட ஃபர்ஸ்ட் லைனும் இப்போ மேட்ச் ஆகுது பாருங்க. இப்போ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா வெர்னியர் ஸ்கேல் 0.1 mm தான் மூவ் ஆயிடுது. சோ இப்படி வெர்னியர் ஸ்கேலோட மூவ்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களால என்ன பண்ண முடியும், இந்த கோஇன்சிடென்ஸை பார்க்கிறது மூலமா ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் மூவ்மெண்ட்டும் ஒவ்வொரு வெர்னியர் ஸ்கேல் கோஇன்சிடென்ஸும் 0.1 டைம்ஸ் எனக்கு என்ன பண்ணுது, மூவ்மெண்ட் கொடுக்குது.